நாங்கள் சொல்லிசே சிஸ்டர்ஸ். நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் தமிழ் ஆல் உமன் ரேப் குரூவாக இருக்கோம். கண்ணை வச்சு ரே கண்டுபிடி யாரு கட்ட சிஸ்டர் அல இங்கே காணும் அல ஊற்றி அல சீன் முறையெல்லாம் திருத்தி வேலை சொல்லி வற்புறுத்தி ஸ்டோரி போட்டு கும்பிட்டு மங்கல்யானோ சந்திராயா மனக்கொள்ளி மரணம் இன்னும் தொடருது ராமனை கூப்பிட்டா கேஸ் போடுது நீட்டு பறிச்ச உசுர பறிக்குது. ஹாய், என் பேர் அபிஷா. ஹாய், நான் உங்க ராகா காற்றலை. ஹாய், என் பேர் காவ்யா. இந்த கவிச்சிக்கின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னொருத்தவங்க இருக்காங்க நேயான்னு சொல்லிட்டு. இந்த டீம்ல பார்த்தா எல்லாருமே ஒரு பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸோட இருக்கவங்க தான். பொண்ணுங்களை திட்டி பாடுறதுன்றது ஒரு ட்ரெண்டாவே இருக்கு. இப்ப மாத்தி அதை உடைச்சி நிறைய பாடல்களை வெளியிட்டு இருக்கோம். எனக்கு இது ஒரு ஐடென்டிட்டியா தெரிஞ்சது. இப்போ ரேப் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலாக கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக ஒரு நீலம் சோஷியல்ன்ற யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஹிப்ஹாப் பற்றி ஒருத்தவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இதில் வந்து கேமரா பர்சனாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு டீம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க, டியூட்ஸ் இன் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு. ரேப்புக்கு ஹிப்ஹாப்க்கு எக்ஸ்போஷர் ஆனது இவங்க மூலமாக தான். நான் ஒரு தமிழ் ரேப்பர் அண்ட் ஃபுல் டைம் மியூசிஷியன். நான் ஒரு டிஜேயும் கூட. ஒரு 4 இயர்ஸாக நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மதுரை சோல்ஜர்ஸில் சேர்ந்த ஒரு ஆளோட சங்கரா அப்படின்னு சொல்லி அவரோட சாங்ல ஆக்ட் பண்ண போய் எனக்கு ரேப் ரொம்ப பரிச்சயப்பட்டது. நான் ஒரு பீட் பாக்ஸர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அ ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் இன் பெங்களூர். அண்ட் என்னோட பேஷன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஜேர்னலிசம், ஆக்டிவிசம் அண்ட் ஸோ காஸ்ட் பாலிட்டிக்ஸ் பற்றி லைக் வோக்கல்ஸாக பேசுறதாகட்டும். அண்ட் இந்த ஒரு ரேப் மூலியமாக தான் நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோன்ட்டு லைக் சொல்லிசை சிஸ்டர்ஸில் ஜாயின் ஆகி நாங்கள் ஒரு டீமாக பண்ணுறோம். பெண்ணின் மீது பூசும் சாயம் எல்லாம் விலை கொடுக்கும் அணுக்களின் சிறு துளி மாற்றம் தானே ஆணும் பெண்ணும், அதை தாண்டி வேறு இல்லை இந்த உடல் என்னும் பூதம். இந்த காலமும் மாற்றம் காணவில்லை, மாற்றம் தேடி ஓடி ஓடி தூவண்ட கதையும் இல்லை. மலர் வண்ணம் என்ற போலி சாயம் தேவையில் எங்கள் மானம் போகும் போக்கில் அதை விரட்டுவோம். என்ன எங்களுக்கு பகை இல்லை, எங்கள் காணம் நடக்காணும், எங்களுக்கு சக்தி உண்டு தன்னை தினம் விரட்டன். என்னோட சொந்த ஊர் எல்லாமே திருச்சி தான். ஸோ அங்கே வந்துட்டு ரேப்னா என்னன்னு தெரியாது. அப்போ ஆக்சுவலாக மியூசியம் ஊருக்கு படம் பார்க்கும் போதெல்லாம் அந்த படத்தை பார்த்து ரேப் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போ இதுதான் ரேப்னா நம்மளா உட்காந்து எழுதணும், இதுதான் இண்டிபெண்டன்ஸ் சீன்ஸ்னு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. 2014, 2013 அந்த மாதிரி ஸ்டேஜில் பெங்களூரில் வந்துட்டு பீட் பாக்ஸர்ஸ் கம்யூனிட்டி க்ரோ ஆகின்னு இருந்தது. அப்போது அது வந்துட்டு பசங்களாம் லைக் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாருமே பீட் பாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கற்றுக்கின உடனே நிறைய பீட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஃப்ராங்காக சொல்ல போனேன்னா எனக்கு வந்துட்டு ஓகே ஏன் இந்த மாதிரி லைக் நாய்ஸ் பண்ணினே இருக்காங்க, லைக் எனக்கு அது புரியவே இல்லை. சின்ஸ் எனக்கு மியூசிக் சென்ஸ் அதனால எதுவுமே இல்லாததுனால எனக்கு அது புரியல. நான் பேசும்போது ரொம்ப திக்குவேன். எனக்கு எந்த ஆர்ட் ஃபார்ம் முடியும் அவ்வளோ கனெக்ட் ஆகலை. ஸோ ரேப் வந்து டேரெக்டாக நான் இதுதான் பிரச்சனை, இதுதான் என்னென்ன இதுதான் நடக்குது அப்படின்றத நான் டேரெக்டாக ஆடியன்ஸோட ஃபேஸ் பார்த்து என்னால் கேட்க முடியுது. ரேப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. இசை மட்டும் என் வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது. அது என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அந்த பாட்டு கேட்கும் போது ஸோ ஓகே நம்மளும் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே இருக்கும் போது அது ரேப் மூலியமா பண்ணும் போது எனக்கு இன்னும் ஈஸியா இருந்தது, ஒரு தூண்டுதலா இருந்தது. ஆரியபுரத்துல ஒரு எவிக்ஷன் நடந்துச்சு. அங்க வந்து கண்ணையன் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த எவிக்ஷனை வந்து கவர் பண்ணும்போது அந்த இம்பாக்ட் பயங்கரமா இருந்துச்சு. அந்த ப்ரொடெஸ்ட்ல 3 நாள் போய் பார்க்கும்போது அந்த இம்பாக்டை சுத்தமாக மறக்க முடியல. அதை பற்றி ஏதாவது சொல்லணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும்போது எனக்கு எழுத தான் வந்துச்சு. ஸோ அப்படி எழுதும்போது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த எவிக்ஷன் பற்றி ஒரு ரேப் ஒன்று எழுதினேன். அப்போது இந்த டியூட்ஸ் இன் மெட்ராஸ் டீமில் இருக்க ஷேக் அசார்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு இப்படி தான் ஃப்ளோ பிடிக்கணும், இப்படி தான் ரிதம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த 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 சாங் வந்து ப்ராப்பராக இது பண்ணுது. என்னோட ஃப்ரெண்ட் லைக் சாண்டி அண்ட் ஆதேஷ்ன்றவங்க 2 பேர் வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, பீட்ஸ் நீ ஏன் பண்ணக்கூடாது பண்ணிப்பாரு. நான் பண்ணும்போது லைக் டக்குன்னு வரல, ஃபர்ஸ்ட் டே வரல, செகண்ட் டே வரல. ஸோ அந்த 4 பேசிக் பீட்ஸ் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால எல்லாருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வீட்டில் போகும்போது பண்ணிட்டு இருப்பேன், இல்லை ரோட்டில் நடக்கும்போது பண்ணிட்டு இருப்பேன், எங்கே இருந்தாலும் லைக் பண்ணினே இருப்பேன். யார் இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன். ஸோ பண்ணினே இருந்தேன். அப்போது வீட்டில் திட்டினே இருப்பாங்க, ஏன் துப்பின்னு இருக்க, ரோட்டில் துப்பின்னு இருக்க, எல்லாரும் பார்க்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுறான்னு கொஞ்ச நாள் திட்டு வாங்கினதெல்லாம் உண்டு. அந்த துப்பின்னு இருக்கிற ஆர்ட்டை வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டேஜ் மேலே எடுத்துன்னு போன போது தான் எனக்கு அந்த அக்செப்டன்ஸ் நிறைய இடத்துல கிடைச்சிது. அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா வந்து ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. வீட்டில் வந்து நல்லா ரொம்ப சப்போர்ட்னு சொல்ல முடியாது. சின்ன வயசுல இருந்து டான்ஸராக இருந்ததுனால ஸோ ஆர்ட் லைனில் அவங்களுக்கு நீ என்ன பண்ணாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே பண்ணுறது பண்ணிட்டோம், அது அவளோட விஷ் அப்படிங்கிற மாதிரி அம்மா நல்ல சப்போர்ட் தான். அம்மா வந்து இப்போ பேங்க் சைடில் தான் வேலை பார்க்குறாங்க. அப்பா வந்துட்டு டெலிவரி எக்ஸிக்யூட்டிவாக இருக்காரு. இப்போது என் வீட்டு சைட்லன்னு பார்த்தா ரேப்னா என்னன்ற தெரியாது, அந்த எக்ஸ்போஷர் இல்லை. அப்போது அவங்கள்ட்ட வந்துட்டு நான் ரேப் பண்ணுறேன்றது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியவே தெரியாது.
நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் கிட்ட ஆச்சு. இந்த 2 வருஷத்துல வந்துட்டு இப்போ ஒரு 3 மந்த்ஸா தான் நான் ரேப்னு ஒன்று பண்றேன், நான் மியூசிக்னு ஒன்று பண்றேன், நான் பாட்டு நானே பண்றேன் அப்படின்றதே எங்க வீட்டுல தெரியும். இப்போ ரேப் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மோஸ்டா எந்த இடத்துலயும் பேச மாட்டேன். க்ரௌடானினாலே அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸா இருந்தா மட்டும் தான் அந்த இடத்துல இருப்பேன். ஸோ கொஞ்சம் நிறைய ட்ராமாஸ் இருக்கு. ஸோ அதனால க்ரௌட் பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கும். ரேப் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. இன்ஃபேக்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவேன். ஸ்கில் டேலண்ட் ஷோன்ற மாதிரி இருக்கும்போது நான் வந்துட்டு இதை சும்மா ஸ்டேஜ் மேலே போய் சேம் பண்ணும்போது யாரெல்லாம் லைக் ஐசோலேட் பண்ணி வச்சிருந்தாங்களோ லைக் அவங்கெல்லாம் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. சம்வேர் லைக் எனக்கு இது ஒரு ஐடென்டிட்டியா தெரிஞ்சது. நார்மலாவே ஒரு ட்ரீம் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக எழுதப்பட்ட பாட்டு தான் ஆசைகளும் கனவுகளும். இதுதான் நான் முத எழுதினேன். இது வந்து ஆசைகளும் ஓய்வதும் இல்லை என்னை துரத்துவதென்ன, கனவுகளும் நான் விழிக்கின்ற வரை என்னை ஆள்வது என்ன, தடுத்திட யாரும் இல்லை பறக்கிறேன் பார், வழியிலும் வழியுண்டு முயலுவேன் நான், உன் பாதை எதுவென்று திறந்திடு போ, நம்பலம் நாம் என்று வென்றிடலாம். ஸோ இந்த மாதிரி வரும். இதுதான் முத நான் எழுதின பாட்டு. ஸ்கூல்லலாம் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக நம்ம டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அது தெரியாது. நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஓகே நம்ம இந்த ஏரியா அதனால எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லைனா நம்மள்ட்ட காசு இல்லை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, அப்படி தான் குழந்தைங்க இப்போ நமக்கு அப்போ புரியும். ஸ்கூல்ஸில் காலேஜஸில் நடக்கிற இந்த டிஸ்கிரிமினேஷனை பற்றி தான் அந்த பாட்டில் ஃபுல்லாக எழுதியிருப்போம். மார்க்கு இருக்கு நீட்டி எதுக்கு, நிக்காம போடுற பஸ் எனக்கு, நீங்க எதுக்கு நாங்க எதுக்குன்னு ஹிந்தி திணிக்கிற புத்தி உனக்கு, பள்ளிக்கூடமும் பல்கலைக்கழகமும் போர்க்களமாக மாறின காலம், சீருடை என்பது போருடையாக, அதுலயும் பிரிவினை பார்த்துட்டு ஒதுக்குற இந்த நிலவரம் பறிக்கிற புடுங்குற தலைமுறை பட்டம், தன பணத்துக்கு காசுக்கு பீஸுக்கு மட்டும் கத்துற திட்டுற சுத்துற கூட்டம், கற்க கசடற கற்க. அதான் தப்பங் பீச் கேட்கும்போது அதே மாதிரி தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆயிட்டு வந்துட்டு ஸோ அந்த சவுத் இந்தியன் பீட்ஸ் வந்துட்டு லைக் நிறைய இது பண்ணும்போது லைக் நிறைய க்ரௌட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடைக்கும். அண்ட் பர்சனலாக எனக்கும் அதுதான் லைக் ரொம்ப பிடிக்கும். வணக்கம் அனைவருக்கும் ஒல்லி வடிவில் வரும் வரிகள் வலி வேதனை வறுமையின் பதிவினை அல்ல, சர்ச்சைகள் இருப்பினும் முடங்கிட மறுத்திடும் எதிர்வினை குரல். வாய்ஸ் of the streets, voice from the streets, voice of the girls here representing women in the independent scenes. Listen, அடக்கம் ஒன்னும் பெண்மை இல்ல, புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ காது கொடுத்து கேட்டுக்கோ, அடக்கம் ஒன்னும் பெண்மை இல்ல, அடங்கி போக நாங்க இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்து நாங்க தனித்தனியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டிசம்பர்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் டீமா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தா சென்னை சங்கமம்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வியாசி தோழர்கள்ன்ற ஒரு அமைப்பு வந்து போட்டோ எக்ஸிபிஷன் மாதிரி வச்சாங்க, அங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ சிதம்பரம்ல ஒரு உருகுதே மருகுதேன்னு சொல்லிட்டு ஒரு கான்செர்ட் நடந்துச்சு, அங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரேப்ன்ற பேர்ல லைக் ஆர்ட் ஃபார்மா கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இல்லை மியூசிக் ரிதமிக்கா இருந்தாலும் அதுல நம்ம மறக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அது எப்பவுமே ஒரு பப் கல்ச்சர் ஆகட்டும் இல்லை ஒரு விமன் ஆப்ஜெக்டிஃபிகேஷனாக காட்டுறதாகட்டும், பாலிவுட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா சவுத் இந்தியாவுக்கு வர்றதுக்குள்ள அது வந்துட்டு கல்ச்சரே மாறிட்டு இருக்கு. பொண்ணுங்களை திட்டி பாடுறதுன்றது ஒரு ட்ரெண்டாவே இருக்கு. இப்போ ஒருத்தவங்க பாடுறாங்கன்னா அதை பார்த்து இன்னொரு பையன் பாடுறான், இப்போ இன்னொரு பையன் ஹிப்ஹாப் சீன்ஸ்குள்ள வரான்னா அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுக்கு அது ஆக்சுவலா உங்களுக்கு அது ட்ரெண்டா இருக்கனால அது ரொம்ப கேஷுவல் நினைச்சுக்கிறாங்க. என்னை திட்டி பாடுறது எனக்கு ஹர்ட் ஆகும். அது நான் அந்த இடத்துல இருக்கேன்னா எனக்கு ஹர்ட் ஆகுது. அது எப்படி ஒரு பொண்ணை பத்தி எப்படி கேஷுவலா ரொம்ப ஈஸியா திட்டிட்டு பாட முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை பத்தி தான் அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல தான் இந்த இடத்துல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தேவை. இங்க வந்து ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று தேவைப்படுது. சமூகத்தை சார்ந்த நிறைய ஈடுபாடுகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சொல்றதுக்கு பெண்களை மட்டுமே வச்சு சொல்லாதீங்க. ஏன்னா ரேப்பு ஹிப்ஹாப்புங்கிறது இதுக்காக உருவாக்கப்பட்டதில்ல. ஒரு ஆதிக்கத்தை செலுத்தின ஒரு ஆட்களை எதிர்கொள்ற விஷயமா தான் அது இருந்ததே தவிர பெண்களுக்காக ஏற்றப்பட்டது இல்லை ஹிப்ஹாப். ஏன்னா இதோட ஜானரே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறத நான் சொல்ல வருவேன். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி சொல்றவங்க, என் தெருவுல இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, என் பக்கத்து வீட்டு குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, பள்ளிக்கூடங்கள் திறக்கல, அரசியல் கட்சிகள் இப்படி இருக்கு, மக்கள் வந்து தெருவுல இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான ரேப்பர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. வியாசர்பாடியில பெர்ஃபார்ம் பண்ணும்போது அத்தனை குழந்தைங்களும் அத்தனை லைக் லேடிஸ் எல்லாம் ஆண்டிங்க எல்லாம்
அதெல்லாம் வந்துட்டு நீங்க நிஜமாலேயே வாயில தான் சத்தம் பண்ணிக்கலாம். என்ன பீட் பாக்ஸ் ஆஸ்பெக்டிவ்ல லைக் நிஜமாலேயே வாயில தான் அது பண்ணீங்களா சவுண்டு மியூசிக் அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமா பார்த்தாங்க. இந்த ஆர்ட்டை அவங்களுக்கும் ரீச் பண்ணும், இது என் சைட்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், எந்த இடத்துலலாம் அது போய் சேரலையோ அங்கே போய் சேர்க்க வைக்கணும். ஏன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை எடுத்துக்கிட்டு ஒரு டூலா யூஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்கள அப்படியே அடக்கி வைக்காது. எப்போ இருந்தாலும் எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மா இருந்தாலும் அதை அவங்க வெளியே கொண்டு வரோன்ற ஒரு நோஷன் தான். Seul le stress, je sens le bain. Seul le stress, je sens le bain. Seul le stress, c'est stress. Seul le stress, ça fait tout.